வயசு பையன்லேருந்து வயசான தாத்தா வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா டைமில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது தான் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறையுது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது, அப்புறம் பேர் என்ன நம்ம வீட்டு வேலையே செஞ்சு செஞ்சு வந்து லைஃபே வீணாக போகுது அப்படின்னு நினைக்கிற வீட்டு பெண்கள், அப்புறம் வந்து என்ன வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தூங்கினா போதும்னு நினைக்கிற ஆண்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னால் வந்து அதை ஒத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலிகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பேர் என்ன ஃபிட்டாகவும் இருக்காங்க, ஹெல்த்தாகவும் இருக்காங்க, அப்புறம் வந்து எல்லா வெல்த்தோடையும் இருக்காங்க. உங்களோட ஃபேமிலியை போய் ஃபுல்லாக விசிட் பண்ணி அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நமக்கே இந்த இதில் டைம் இல்லை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டடி பண்ண டைம் இல்லை. அது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் எனக்கு வேலை பார்க்க போக மற்ற நேரங்கள்லாம் டைம் இல்லை. நீங்கள் இதே வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் இருக்க வேலையை பார்க்க வேணாம் சரியாக போகுது அப்படின்னா ஒரு விஷயத்தெலாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ இருக்குது. சரியான டார்கெட் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது நம்ம கோல் செட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த 3 விஷயத்துக்குள்ள தான் சுற்றி பண்ணுவோம். அதாவது ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற மாதிரி. இது யார் சொல்லுவா தெரியுமா? ப்ரையாரிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணோம். அதாவது இந்த 3 விஷயத்துலையும் செட் பண்ணோம். இப்போ ஹெல்த்னா இந்த வெயிட்லேருந்து நான் இந்த வெயிட்டுக்கு போகணும், வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின்னா வெயிட் கெயின். ஹெல்த்னா உங்களோட அதாவது இப்போ உங்களால் 1 இயருக்கு 1 லேக் தான் சம்பாதிக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு மேலே எப்படி 1,20,000 சம்பாதிக்கிறது, 1,30,000 சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா வந்து பேர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. வந்து அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே. ரிலேஷன்ஷிப்னா பேர் என்ன லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கையில் இல்லை. அதுவா அமைஞ்சா ஓகே, வந்தா டேக் கேர், போனா டோன்ட் கேர்னு போயிட்டே இருங்க. இந்த ஒரு விஷயத்தை நமக்கு ப்ரையாரிட்டி தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ரையாரிட்டி நம்ம எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இப்போ இந்த இயர் எண்டில் நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறத உங்கள் கோல்னா, இந்த இயர் எண்டுக்கு வந்து மந்த் வந்து எப்படி ஒரு டார்கெட் வைக்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு ஃபார்முலாஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு 12 மந்த்ஸுக்கு ஒரு 1 இயருக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம்னா, அந்த இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு வந்து எண்ட் ஆஃப் கோலை வந்து நம்ம மறந்துடணும். அப்புறம் நம்ம ஓவர் திங்க்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், வந்து நம்ம அந்த ப்ராசஸையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் வந்து பேர் என்ன நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த் எண்டுக்கு ஒரு கோல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மந்த் எண்டில் நான் இந்த இடத்துல நான் இருக்கணும்னா வீக்லி ப்ராக்ரஸில் நான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த வீக்கெண்டு டார்கெட்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி கோல்ஸ் அப்போ தான் உங்களோட ஹேபிட் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஸ்கில்லே வருது. எனக்கு வந்து நான் நிறையா வந்து டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த இதில் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வாக்கிங் டெக்னிக். டைம் வாக்கிங் டெக்னிக்ங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு கிடையாது. வந்து நம்ம டைமை வந்து தினைக்கு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதாவது வித் டைமு வித்தவுட் டைமு வந்து இப்போ டைம் வந்து இப்போ 5 to 6 எழுதிருக்கேன், 6 to 7 பல்ல வளர்க்குவேன், 7 to 8 வந்து இப்போ என்ன ஸ்கூலில் தங்குவேன், 8 to 9 ஸ்கூலில் வந்து இப்போ என்ன ஆர்ட் அடிப்பேன். இப்போ அதே பார்த்தா 9 to 4, 5 வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்கும். ஸ்கூலில் இருந்து காலேஜ் அப்படி வீட்டில் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வேறு என்ன வந்து எங்கள் அம்மா வந்து காஃபி குடிப்பேன், அப்புறம் பேர் என்ன விளையாட போவேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டேன், சீரியல் பார்ப்பேன். வந்து இந்த மாதிரிலாம் எழுதுறதுலாம் கோல் செட்டிங். இப்போ இந்த விஷயங்கள்ல உங்களை ஹேபிட் ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ உங்கள் கோல் இந்த தெரிஞ்சு போச்சு. இந்த 3 விஷயத்துல எப்படியோ வந்து இப்போ நீங்கள் 18 வயசு கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். 18 வயசுலேருந்து 21 வயசு 22 வயசு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்கும். வந்து 22 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இருக்கும். வேலை இல்லைன்னா ஏதாவது வேலையை பாருங்க நண்பர்களே. வீட்டில் இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க. அப்படி என்னடா உனக்கு அவ்வளோ தீவிர அந்த எப்படி கான்ஸ்டன்ட்டாக ஒரு 8 hours வந்து நம்ம வந்து அந்த ஸ்கூலில் காலேஜில் இல்லைனா ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியோ 2 to 3 hours வந்து அதிலே போயிடும். ரெடியாகி போகிறது வந்து ஒரு 1 hour போயிடும். எப்படியோ 12 hours காலேஜ், மீதி 12 hours தான் நம்ம கையில். அந்த 12 hours 8 hours கம்ப்ளீட்டாக தூங்குங்க. நீங்கள் பேட்மேனாக இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். தூக்கம் ஆமாங்க, தூங்க நேரத்தில் ஆண்மை போயிருங்க. என்ன சொல்றீங்க? இது வந்து
லாஸ்ட்டாக உங்கள்ட்ட 4 hours தான் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்கள்கிட்ட கையில் இருக்குது. இதுலேயுமே நம்ம சாப்பிட அரட்டை அடிக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் பேச அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ என்ன நம்மளுக்கான கோல்ஸுக்கான இதை நம்ம உழைக்கிறோம்னா இந்த இதை வந்து உங்களால் மேட்ச் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து இதை வந்து இதே வந்து இந்த இன்கேஸ் ஓவராக சிலர் வந்து எடுத்துக்குவாங்க. ஏதாவது இப்போ என்ன 24 மணி நேரம் நான் ப்ரொடக்டிவாக இருக்க போனேன் அப்படிங்கிற பேர் 4 மணி நேரம் தான் தூங்குறது, இப்போ என்ன ஒர்க்குக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இப்போ என்ன ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாதது, ஏதோ ஈவந்தோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட போகாமல் இருக்காலாம் பார்த்துருக்கேன். வேற யாரு? நான் தான். இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நம்ம தலை வந்து ஒரு ரேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக முடிச்சாங்க. அந்த ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்பீச் வந்து அவர் கொடுத்தது வந்து அவர் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறதான் அதுலேயும் சொல்லியிருக்காரு. நீட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பேஷன் பின்னாடி போங்க, அப்புறம் வந்து இப்போ என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து உங்கள் கையில் எடுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் உருப்படுவீங்க. அதாவது இப்போ ஒரு மக்களை வந்து இப்போ இந்த தலைவனை மட்டும் நீங்கள் கொண்டாடுறது நீங்கள் இப்போ தலைவனாக போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த மீட்டிங் இந்த லிங்க் வந்து முடிஞ்சா கீழே தானே, அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்னும் எந்த மாதிரி டாபிக்லாம் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வந்து இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தா இல்லை நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.